ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னும் குட்டிமா எந்திரிக்கவே இல்லை, இனிமேல் தான் எந்திரிச்சு வருவாங்க. நான் இப்போ தான் பாப்பா வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறேன். கொஞ்சம் தூரம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பரான முட்டைக்கோஸ் சாம்பார் தான் பாப்பா ரெடி பண்ணியிருந்தா. இது சோம்பேறி சாம்பார்னு கூட சொல்லலாம். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். முட்டைக்கோசு, 2 தக்காளி, பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா நல்லா கொலையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டைக்கோசே எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் போச்சு. அந்தளவுக்கு எடுக்க வேணால், கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுறலாம். இது ஒரு சைடு இது வதங்கட்டும். அதுக்கு முன்னாடியே அதில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கொதித்து வந்துடணும். கொதித்து அப்புறம் தாளிப்பருப்பு அதில் ஊற்றிட்டோம். சூப்பரான முட்டைக்கோஸ் சாம்பார் ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் அவங்களோட விளையாண்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு டியூட்டிக்கு எப்பவும் போல் கிளம்பியாச்சு. இந்த சாம்பாரை நீங்களும் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.